இனிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் இடைவிடா சகாய அன்னை திருத்தலம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் புகழ்வாய்ந்த திருத்தலம். இத்திருத்தலம் கோட்டாறு மறை மாவட்டத்தின் கீழ் செயல்படும் திருத்தலம். இது தனிப்பங்காகவும் செயல்படுகிறது. நாகர்கோவில் கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வழுக்கம்பாறை சந்திப்பு. வழுக்கம்பாறை சந்திப்பில் இருந்து கிழக்கே 5 கிராமம் செல்லும் வழியில் 1/2 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் சாலைக்கு வடக்கு புறத்தில் உள்ளது இடைவிடா சகாய அன்னை திருத்தலம். நீர்வளமும் நிலவளமும் இயற்கை எழிலும் அருள் வளமும் கூடிக்குளவும் சிற்றூரே சகாயபுரம். திரு சாலமன் எங்கள் அப்பா, அவர் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க. அவர் கூட அவருடைய மச்சனை எங்கள் மாமா மாதவன் சக்தி, அவர் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆர்சி கோயிலை கொண்டு வரதுக்கு முக்கியம் காரணம். இந்த இடத்தோட பேர் தான் கரையாங்குழி. இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் திரு மாதவன் சக்தியும் திரு சாலமன் அவர்களும். அவங்க பிரிவினை சபையை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்களோட சேர்ந்த ஒரு 12 குடும்பங்கள் இந்த சபையிலேருந்து விலகி இருந்தாங்க மனக்கசப்பு காரணமாக. இந்த விஷயத்த திரு மாதவன் சக்தி அவர்கள் அவரோட வேலை செஞ்ச திரு பீட்டர் ஜோசப் அவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது திரு பீட்டர் ஜோசப் அவர்கள் சொன்னாராம், கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்க எந்த சபையில் இருந்தாலும் பகைமை பாராட்டாமல் முழு ஈடுபாட்டோட ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உனக்கு வேணும்னா, உனக்கு விருப்பம் இருந்தா நீ கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையில சேர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி மாதவன் சக்தி அவர்கள் கிட்ட சொன்னாராம். திரு பீட்டர் ஜோசப் அவர்கள் அன்றைய கண்டன்விளை பங்குல இருந்த மரியாயின் சேனை நிர்வாகியாக இருந்தவர். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே திரு மாதவன் சக்தி அவர்கள் ஊர் மக்கள் கிட்ட பேசி தாங்கள் எல்லாரும் ஒரு மனசா கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையில இணையறதா திரு பீட்டர் ஜோசப் அவர்கள் கிட்ட சொல்லி அன்றைய கண்டன்விளை பங்கு தந்தையான பயஸ் மோரிஸிடம் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. பங்கு தந்தை அவர்களும் அன்றைய கோட்டாறு மறைமாவட்ட ஆயரான மேதக ஆனிசாமியின் பரிந்துரை வாயிலாக இவங்க எல்லாத்தையும் திரு அவையில சேர்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அன்றைய ஆயரின் செயலரும் பின்னாளில் சகாயபுரம் பங்கின் அருட்பணியாளரும் ஆன அருட்பணி பிரான்சிஸ் அவர்களும் திரு மாதவன் சக்தியிடமிருந்து மனு ஒன்றை பெற்றுக்கொண்டு கரையான்குழி மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுங்கள் என்று ஆயர் கொடுத்த கடிதத்தினை அன்றைய கோட்டாறு பங்கின் அருட்பணியாளரான எஸ் பர்னபாஸ் அடிகளாருக்கு அனுப்பி வைத்தார். இப்போ எப்படி எல்லாரும் ஜெபம் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் 1958 வருஷம் ஓலக்குடிசையாக இருந்த இந்த இடத்துல 12 குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஓலக்குடிசை திரு சாலமன் அவர்களுக்கு சொந்தமானது. அந்த ஓலக்குடிசையில் தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அருட்பணி எஸ் பர்னபாஸ் அவர்கள் மக்களை சந்திச்சு கத்தோலிக்க திருச்சபையில் சேர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அருட்சாதனங்களை எப்படியெல்லாம் பெறணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் எல்லாம் வழங்கினார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே நாகர்கோவிலில் இருந்த புனித ஜோசப் கன்னியர் இல்லத்தில் மரியாயின் சேனை ஞான ஆலோசகராக இருந்த பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த அருட்சகோதரியான எலிசபெத் அவர்கள்கிட்ட கரையான்குழி மக்களுக்கு நீங்கள் ஞான ஆலோசகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அருட்சகோதரியும் தன்னுடைய கன்னியர் இல்லத்துல தையல் ஆசிரியர்களா இருந்த செல்வி பிரிகேட், செல்வி லூர்து மேரி 2 பேரையும் கரையான்குழி மக்களுக்கு மறைக்கல்வி போதிக்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க. பிரிஜெட் லூர்து மேரின்னு 2 டீச்சர்ஸ் மாதிரி அவங்க மூலமாக தான் இங்கே இந்த ஆலயத்தில் மரியான் சேனையெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து
பர்னபாஸ் ஃபாதர் அவங்கள்ட்டையும் பேசி, அவங்க கோட்டாரில் இருந்தாங்க அந்த ஃபாதர். பேசி எங்களுக்கு இங்கே ஒரு ஆலயம் வேணும், நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல நாங்கள் ஒரு ஆலயம் வச்சு வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தாங்க ஓலைக்குடிசையில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் 1958 ஓலைக்குடிசையா இருந்த இந்த இடத்துல தான் 4 வருஷங்கள் மறைக்கல்வி மக்களுக்கு போதிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வீடு சந்திப்பும் ஜெபமாலை எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு 2 பேரும் சொல்லி கொடுத்தாங்க. 10 வருஷம் இந்த பணியை சிறப்பாக அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஃபாதர் பர்னபாஸ் ஃபாதர் அவங்க மூலமாட்டு தான் அந்த ரோட் சைடில் அந்த திருத்தலம் ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு அந்த ஃபாதருடைய முயற்சியில் எல்லா குடும்பங்களையும் சேர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு திருத்தலமாக வந்திருக்கு. மேதகு ஆயர் ரோஜ் ஆனிசாமியின் நிதி உதவியாலும் மக்களின் உடல் உழைப்பாலும் கருங்கல் அடித்தளமும் சுவரும் ஓட்டுக்கூரையும் கொண்ட முதல் ஆலயம் 1/5/1965 கட்டி முடிக்கப்பட்டது. அன்னையின் மீது அதீத பற்று கொண்ட அருட்பணியாளர் எஸ். பர்னபாஸ் அவர்கள் இடைவிடா சகாய அன்னையின் பெயரில் இந்த ஆலயம் அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இப்பெயரை சூட்டிய நாளிலிருந்தே இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகள் சகாயபுரம் என்றே மக்களால் அழைக்கப்பட்டது. ஆலயம் உருவானதிலிருந்து சகாயபுரம் கோட்டாறு பங்கின் கிளை பங்காக செயல்பட்டு வந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8 மணிக்கு திருப்பலியும் வியாழக்கிழமைகளில் லத்தீன் திருப்பலியும் நடைபெற்றது. நான் கோட்டார் பேராலயத்தைச் சேர்ந்தவன். இந்த தேவாலயமானது 1965ஆம் ஆண்டு இது வயல்வெளிக்கு மத்தியில் அமைக்கப்பட்டது. அப்போது இது ஒரு ஓட்டுப்பிறையாகவே இருந்தது. அதை அந்த 1965ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரை இந்த தேவாலயத்திற்கு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். என்றாலும் இன்னும் வர வேண்டும் என்ற ஆசைதான் இருக்கிறது. இங்கு வந்து எனக்கு ஏகப்பட்ட புதுமைகளும் நன்மைகளும் என் வாழ்க்கையில் எனக்கு அமைதியையும் தந்து இது எனக்கு சீரும் சிறப்பும் தந்துள்ளதாக இதுவரைக்கும் நான் கருதுகிறேன். சகாயபுரம் கிளைப்பங்கின் வளர்ச்சியை கண்ணுற்ற அன்றைய கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு ரோஜ் ஆனிசுவாமி சகாயபுரம் பங்கை 3/7/1973ஆம் ஆண்டு தனி பங்காக உயர்த்தி தனது செயலராக இருந்த அருட்பணியாளர் இ. பிரான்சிஸ் அவர்களை சகாயபுரம் பங்கின் பங்கு தந்தையாக நியமித்தார். 13 ஆண்டுகள் சகாயபுரம் பங்கை திறம்பட வழிநடத்திய பெருமை இவரையே சேரும். ஆலயம் சிறியதாக காணப்பட்டதால் திருப்பண்ட அறையை இடித்து ஆலயத்தின் பின்புறத்தை 10 அடி விரிவுபடுத்தினார். ஆலய வளாக சுற்றுச்சுவரை கட்டினார். அருட்பணி இ. பிரான்சிஸ் அவர்களுக்கு பின் அருட்பணி ஜோசபாத் மரியா பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். இறைமக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் ஆலயத்தை பெரிதாக்க வேண்டும் என்று விரும்பினார். 15/8/1988 அன்று புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லை அன்றைய மறைமாவட்ட ஆட்சி பொறுப்பில் இருந்த பேரருட்பணி வி. சூசை மரியான் அவர்கள் நாட்டினார். புதிய ஆலயம் கட்டுவதற்கு தேவையான நிதியை வெளிநாடு சென்று தனது நண்பர்கள் மூலமாக திரட்டி ஆலயத்தை அழகுற கட்டி முடித்தார் அருட்பணி ஜோசபாத் மரியா. 1/5/1991 அன்று புதிய ஆலயமானது அன்றைய கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு ஏ. லியோன் தர்மராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. இன்று நாம் காணும் இந்த அழகிய நுழைவாயிலை கட்டியவரும் அவரே. 1967 மே மாதத்தில் கோட்டாறு பங்கின் துணை அருட்பணியாளராக பணிபுரிந்து பின்னாளில் ஆயரான மேதகு ஏ. லியோன் தர்மராஜ் அவர்களின் பணிக்காலத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெற்றது. மக்களின் கூட்டம் அதிகமாகவே மாலை 5 மணிக்கும் நவநாள் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெற்றது. இதனால் மக்கள் இவரை நவநாள் சாமியார் என்றே அன்புடன் அழைத்து மகிழ்ந்தார்கள்.
சகோதரர்களின் நம்பிக்கையும் வருகையும் இத்திருத்தலம் வேகமாக வளர உதவியது. ஏராளமானோர் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையின்படி எண்ணற்ற வரங்களை பெற்றுக்கொள்கின்றனர். ஒவ்வொரு அருட்பணியாளர்களின் பணிக்காலத்திலும் திருத்தலம் ஒவ்வொரு வளர்ச்சியினை கண்டிருக்கிறது. அருட்பணி ஏ. பீட்டர் கோட்டார் துணை அருட்பணியாளராக பணிபுரிந்த காலத்தில் இடைவிடா சகாய அன்னையின் நவநாள் பக்தி முயற்சியினை துவக்கினார். பங்கு அருட்பணியாளராக இருந்த பர்னபாஸ் பெங்களூரில் உள்ள இரட்சகர் சபையினரிடமிருந்து நவநாள் ஏட்டினை வாங்கி வந்து ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த நவநாள் பக்தி முயற்சியினை மேம்படுத்தினார். திருத்தலத்தின் பீடம் எளிமையாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதற்கு மேல் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அமைந்துள்ளது. அதற்கு மேலே இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவப் படமும் அமைந்துள்ளது. பீடத்தின் முன்புறம் வலப்பக்கத்தில் இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவப் படம் அமைந்துள்ளது. எண்ணற்ற பிரமத சகோதரர்கள் இங்கு வந்து அமைதியில் வேண்டி எண்ணற்ற வரங்களை பெற்று செல்கின்றனர். திருத்தல ஆலயத்தினுள் இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவப் படம் இரு இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. அன்னையின் திருவுருவச் சுரூபம் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள திருவுருவப் படம் உயிர் துடிப்பும் அருள் ஆற்றலும் கணித பார்வையும் கொண்டது. அவரில் நம்பிக்கையுடனும் பிள்ளைக்குரிய பாசத்துடனும் இங்கு வந்து வேண்டுபவர்கள் அவரின் பரிந்துரை வழியாக எண்ணற்ற வரங்களை பெற்று செல்கின்றனர். தீய பழக்கங்களில் இருந்து விடுதலை, திருமண வரம், பிள்ளை வரம், பாதுகாப்பான ஊர்தி பயணம், பல்வேறு பிரச்சனைகளில் இருந்தும் பிணிகளிலிருந்தும் விடுதலை என எண்ணற்ற வரங்கள் கிடைக்க பெற்றவர்கள் ஏராளம். ஏராளமான மக்கள் மதம் கடந்து இங்கே வருகிறார்கள். இங்கு வந்து இறைவேண்டுதல் செய்தால் தாங்கள் நினைத்தது நடக்கும், மன நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும் என்று ஏராளமான மக்கள் வருகிறார்கள். மிக முக்கியமாக புதன்கிழமைகளில் காலையிலிருந்து இரவு வரை இங்கு வழிபாடுகளில் கலந்து ஜபித்து செல்கிறார்கள். மற்ற நாட்களில் தனியாக வந்து ஜபிக்கிறார்கள். தனியாக வந்து ஜபிப்பதற்கு ஒரு ஏற்ற இடம், அதற்கேற்ற சூழல் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது.
23/5/2003 அருட்பணியே ஜோக்கிம் அவர்கள் பங்கு பணியாளராக பொறுப்பேற்றார். பங்கிற்கு தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டி ஆலயத்தின் முன்புறம் ஒப்புரவு சிற்றாலயம் ஒன்றை கட்டினார். 29/9/2004 அன்று இந்த சிற்றாலயம் அன்றைய கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது. இங்கு ஒப்புரவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் வசதிகளையும் ஏற்படுத்தினார். எங்கள் தங்கச்சி வந்து திருவனந்தபுரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தது. அவங்களுக்கு ஒரு அவளுக்கு வந்து ஒரு குழந்தை. இந்த பையனுக்கு 8 வயசாச்சு. அவனுக்கு கழிஞ்ச ஜனவரி மாதத்துல இருந்து சுகம் இல்லாமல் இருந்தான். அப்போ ஆஸ்பத்திரியில் கொண்டு போன பிறகு எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிறகு அவங்க ஒன்றுமே கண்டுபிடிக்கல. பிறகு கேன்சர்ன்னு சொன்னாங்க. பிறகு நல்லா அழுது எடுத்துட்டு இந்த மாதா கோயிலில் வந்து வேண்டினது பிறகு இப்போ அவங்க நல்லா இருக்கான். மருந்து சாப்பிட்டுதான். அந்த கேன்சர்லாம் கிடையாது, நல்லா இருக்கான். ஸ்கூலுக்கெல்லாம் போகிறான். அதுக்காக மாதாவுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சதுக்காக வந்திருக்கோம். சின்ன பிள்ளையில வளர்ந்தது இந்து மதத்தை சேர்ந்து வளர்ந்தேன். கல்யாணம் முடிஞ்சதும் அதுலேருந்து தான் வளர்ந்தது. இப்போ இந்த சபையில் நான் சேர்ந்து நல்லா இருக்கேன். நான் சேரும்போது நல்ல கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் நோய் என்னால் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருந்தேன். திடீர்னு நடக்க முடியாமல் 2 காலும் முடியாமல் படுக்கையில் ஆயிட்டேன். 2 மாதமாக எழும்பவே முடியாது. எல்லாரும் பார்க்க வரவங்க சொன்னாங்க, நீ அந்த கோயிலுக்கு போ, உனக்கு சரியாகவும் கேள் அப்படின்னு. கோயிலில் வரும்போது நான் 4 கால் கொண்டு தான் நடந்து உள்ளே போனேன். என்னால் நடக்க முடியாது, படியில் கொண்டு விடுவாங்க சைக்கிளில். நான் 4 கால் போல் தான் உள்ளே போய் இருந்து அழுது ஜோம் பண்ணிட்டு வந்தேன். நான் 41 நாள் அந்த கோயிலுக்கு எனக்கு நல்ல சுகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். 41 நாள் ஒரு வாரம் தான் நான் என்னை கொண்டு விட்டாங்க. அது பிறகு கொண்டு விட முடியாது. என் பையனை பிடிச்சி காலை இழுத்து வந்து சேர்ந்தேன். 2 வாரத்துக்குள்ளே நான் ஒத்தையில் நடந்து வர அளவுக்கு நான் 1 ரூபாய்க்கு வர மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன்ல, திறமையாக வந்தேன். அப்படி வந்த உடனே எனக்கு ஆச்சரியமாக தாங்க முடியாது. 4 மாதம் கிடையில இருந்த எனக்கு மாத்திரையே சாப்பிடாம எப்படி ஆயிடுனா, எனக்கு எப்படியாவது நான் இந்த கோயிலில் எனக்கு சேரணும்னு வீட்டில் கட்டாயப்படுத்தினேன். எல்லாரும் நம்ம ஒன்று போல் சேரணும், நான் மட்டும் சேர்ந்து இல்லை பிரயோஜனம் இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று போல் சேர்ந்து கோயிலில் சேரணும். அதுக்கு பிறகு கோயிலில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். என் பையனுக்கு மூத்த பையனுக்கு நல்லபடியாக 2 பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணினேன். ஆனால் இடையில மூத்த பையனுக்கு முதல்ல குழந்தை உடனே இருந்து, 2வது பையனுக்கு கொஞ்ச நாளாக குழந்தை இல்லை. மாதாட்ட தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஒரு அற்புத கூட்டம் வச்சுருந்து கோயிலில். அந்த கூட்டத்தில் சொல்லி கேட்டேன், என் பிள்ளைக்கு ஒரு வீட்டில் ஒரே போராட்டம் சண்டை எதுவாக இருக்குது, நோய் நொடிய நிம்மதி இல்லாமல் இருக்குது, என் பிள்ளைக்கு குழந்தையும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு. அந்த மாதம் குழந்தை தனிச்சா. அந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது. இப்போ மூத்த பையனுக்கு 2 பையனும் இருக்குது. எனக்கு எண்ண முடியாத கோடிக்கணக்கான அற்புதம் எனக்கு இந்த மாதா செய்திருக்காங்க. என் பெயர் ஜோசப் பால்ராஜ். நான் வந்து காவல்துறையில் ட்ரைனிங் போகிறதுக்காக வேண்டி 1964 1964 ட்ரைனிங் போகிறதுக்கு வந்து இந்த கோயில் அப்போ தான் ஆரம்பித்தாங்க, பேஸ்மெண்ட் போட்டாங்க. திருப்பி நான் ட்ரைனிங் போய் கோயம்புத்தூரில் ட்ரைனிங் போய் அங்கேருந்து என்ன முதல் மாதம் சம்பளத்தை மாதாவுக்கு அர்ப்பணித்து அனுப்பினேன். திருப்பி இன்னும் ட்ரைனிங் முடிஞ்சு நான் 1999 பிப்ரவரி மாதம் நான் ரிட்டையர்ட் ஆனேன். ரிட்டையர்ட் ஆகி திருப்பி நான் அங்கே அதிலிருந்து இதுவரை கோயிலுக்கு எல்லா பூஜைக்கும் ஒழுங்காக வந்துட்டு இருந்தேன். இந்த கோயிலில் வந்து எல்லா மதத்தினரும் வந்து அவங்களுக்கு எல்லாம் நிறைவேறியிருக்கு. அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு. என் குடும்பத்துலேயும் நல்ல அற்புதம் நடந்திருக்கு. என் பேர் சாந்திமா, ஊர் வழக்கம்பரஸ். நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தான். எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. பையனுக்கு புருஷனால கைவிடப்பட்டவா. நான் சின்ன வயசுலேருந்து என் தாய் இருந்தேன். எனக்கு நான் பாத்ரூம் கழுவி ஒருட்லையாக வேலை பார்த்து என் பிள்ளைங்களை காப்பாற்றி கொண்டுட்டு வந்துட்டேன். மாதா எனக்கு நல்ல உதவி செஞ்சாங்க.
சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி தந்து, இந்த தாய் தான் அம்மா, நான் செத்து போனாலும் சகமாதான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே சொல்லி தந்தாங்க. என் கஷ்டத்தை என் நிறைவேற்றி தந்துட்டுருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு 9 மாதமாக நெஞ்சு வலியாக இருந்துச்சு. நான் வந்து முட்டு போட்டு அழுது ஜெபம் பண்ணேன். சகாய மாதாவே, என் பிள்ளைகளை விட்டு நான் செத்து போயிடுவேனோ, வீடு கட்டலை, கல்யாணம் முடிக்கலை, என் பிள்ளை பார்க்க யாருமே இல்லைன்னு நான் நினச்சி கவலைப்பட்டேன். என் நெஞ்சு வலி எப்படி தான் போச்சுன்னு தெரியாது. நெஞ்சு வலியே இல்லை. நான் இப்போ ரயில்வே ஒரு கேண்டீனில் வேலை பார்க்க. மாதா எனக்கு நல்லதே செஞ்சுருக்காங்க. மாதா அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை அன்று கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு நஸ்ரின் சூசை அவர்களின் தலைமையில் நவநாள் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீரும் நடைபெறுகின்றது. இந்த திருத்தலத்தில் வருகிற காணிக்கைகளை வைத்துதான் நாங்கள் முதியோர் இல்லத்தை நடத்துகிறோம். ஏறக்குறைய 48 ஆண்டுகள் முதியோர் இல்லம் நடைபெற்று வருகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே. எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த மதிய நேரத்தை எங்களுக்கு காண செய்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உணவை ஆசீர்வதியும், இந்த உணவை சமைத்தவர்களே ஆசீர்வதியும், இந்த உணவை உண்ண போக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, இந்த உணவினால் நாங்களும் உடல் உள்ள நலம் பெற்று சுகம் பெற்று உம்மை என்னாலும் நன்றியோடு போற்றி புகழ வேண்டிய அருள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் தர மன்றாடுகிறோம். ஆமே. இந்த திருத்தலத்தில் கிடைக்கிற காணிக்கைகளாலும் மக்கள் தருகிற நன்கொடைகளாலும் இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி வருகிறோம். உணவு, உடை, உறவிடம், மருத்துவம் அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ளது. எனவே மக்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த திருத்தலத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வீடுகளிலே முக்கியமான நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள் நடைபெறுகிற பொழுது இங்கு வந்து ஜெபித்து செல்கிறார்கள். புதிய வாகனங்கள் வாங்குகிற பொழுது இங்கே வந்து அந்த வாகனத்தை வைத்து ஜெபம் செய்து அதை அர்ச்சித்து கொண்டு செல்கிறார்கள். இங்கு வந்து நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளும் நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வருகிறார்கள். இங்கு இறைவேண்டுதல் செய்தால் தங்கள் வாழ்வில் அதிசயங்கள் நடப்பதாக மக்கள் பகிர்ந்து உள்ளதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடைவிடா சகாயனின் திருத்தலத்திற்கு வெளியூர், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் இங்கு மக்கள் வருகிறார்கள். மிகுந்த நம்பிக்கையோடு வருகிறார்கள். இன்னும் சிறப்பாக தவக்காலங்களில் திரு யாத்திரைகள் இங்கிருந்து தொடங்குகிறார்கள், நிறைவு செய்கிறார்கள். இங்கு வருகிற பொழுது அவர்களுக்கு நிறைவு நிம்மதியும் கிடைப்பதாக அவர்கள் நம்பிக்கை பகிர்ந்து கொள்கிறார்கள். நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு வாருங்கள், இங்கே இறைவேண்டுதல் செய்யுங்கள், மன நிம்மதியும் மன நிறைவும் பெற்று செல்லுங்கள் என்று கூறுகிறேன். நன்றி. திருத்தலத்திற்கு வரும் திருப்பயணிகளின் வசதிக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் வெந்நீரும் வழங்கப்படுகிறது. விசாலமான வாகனம் நிறுத்தும் இடமும் அமர்ந்து உண்பதற்கு உணவு கூடமும் ஆலய நிர்வாகத்தினால் அமைத்து தர பேருந்து நிலையமான வடசேரியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், அருகிலுள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்திலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும், புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நம் இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் இந்த திருத்தலத்திற்கு வரும் எண்ணற்ற மக்கள் பல புதுமைகளை பெற்று செல்கின்றனர்.
கோட்டாறு மறைமாவட்டம் சகாயபுரத்தில் அமைந்துள்ள இடைவிடா சகாய அன்னை திருத்தலத்திற்கு நீங்களும் வாருங்கள். வந்து இறையாசிரை பெற்றுச் செல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.